இங்கே ஒரு அப்பாவி பொண்ணை பழைய நினைவுகள் எதுவுமே இல்லாத ஒரு பைத்தியக்காரனுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவளுடைய அப்பாவோ எப்படியாவது நீ அவனுடைய குழந்தைக்கு அம்மாவாயிடு, அப்போதான் அவனுடைய மொத்த சொத்தம் உன்னுடைய குழந்தைக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ண வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோவோட சேர்ந்து இருக்காங்க. அதனால இப்போ ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் அப்படின்னு ரொம்ப உயிர். காரணம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரையா, அதனால அவளை ரொம்பவுமே பிடிக்குமா. இப்போ நம்ம ஹீரோயினை ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுடுறாங்களா. அவளும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு செக்அப்காக போறா. போன இடத்துலயே தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறாங்களா. அவங்களோ என்னம்மா இது கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு வர அப்படின்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன, இவனே ஒரு முட்டாள், இவனுக்கு ஒரு குட்டி முட்டாள் பிறக்க போகிறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்களா. அது மட்டும் இல்லாமல் நீ பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவ போல இருக்கே, இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல நம்மளுடைய பைத்தியக்கார ஹீரோக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவுமே கோவம் வந்துடுதா. அவங்க கிட்ட சண்டைக்கு அதுங்களோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து நம்ம ஹீரோவோட தலையிலே அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுதுங்களா. அவனை தலையில் அடிப்பட்டதுனால அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் மயங்கி கீழே விழுந்தா. அடிப்பட்டதுனால பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஒரு குற்றவாளியில் அம்மா அப்பாவோட கார் டிரைவிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். அவனோட பிஸ்னஸ் இனிமே என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க வர டயத்து நேராக அவங்க வண்டியில் மோதி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவானா. சம்பவ இடத்துலயே அவனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. நம்மளுடைய ஹீரோவுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டிருக்குமா. அரை மயக்கத்திலேயே அந்த கொலையாளி யாரு அப்படின்றத பார்த்துருந்துருப்பான். அந்த செகண்டையும் பயங்கி கீழே விழுந்திருப்பானா. பழைய நினைவுகள் எல்லாமே மறந்து போய் ஒரு பைத்தியக்காரை மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி டயத்துல தான் நம்மளோட ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். இப்போ அவன் ஒரு நார்மல் பர்சன் ஆன உடனேயுமே தான் அம்மா அப்பாவோட சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறதுக்காக தன்னுடைய பாடி கார்ட்ஸ் அனுப்பி அந்த மொத்த குடும்பத்தையும் இழுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் போடுறானா. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரி பாட்டிகிட்ட போய் பேரனுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு சொல்லலான்னு போனால் அந்த இடத்துல பாட்டியை காணோம். சரி தன்னுடைய அம்மாக்குனாவது ஃபோன் பண்ணி தான் ஹஸ்பண்டுக்கு சுயநினைவு அவன் நார்மல் ஆகிட்டா அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாளா. இதை கேட்டுட்டு அவளுடைய அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கிட்டேயோ நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க இல்லையா அந்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்க மொத்த குடும்பமும் தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அவனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறானா. எப்படி அவங்க தப்பிச்சு போக முடியும், யாரோ ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வீட்டுக்கு கிளம்பி வர அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய தன்னுடைய ஒய்ஃபை பார்த்து நீ தான் உன்னுடைய மொத்த குடும்பத்தையும் தப்பிச்சு போக சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாளா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ அவளுடைய மொபைலை பிடிங்கிட்டு நீ உன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்க தானே, பொய்யா சொல்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. அவ்வளோ ஆமாம் என்னுடைய அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஆனால் உங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆக்சுவலாக அந்த கொலையாளி நம்ம ஹீரோயினோட அப்பா தான். பைத்தியக்காரனாக இருந்த ஹீரோவுக்கு நம்மளுடைய ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனுடைய மொத்த சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பான். ஹீரோயினுக்கும் இந்த உண்மை எதுவுமே தெரியாதா. ஆனால் ஹீரோ அதை கேட்கவே மாட்டேங்குது. ஏன் அம்மா அப்பா சாவுக்கு காரணமான உன்னுடைய மொத்த குடும்பத்தையும் உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோமா கத்திட்டு அவளை இழுத்துட்டு போய் தான் அம்மா அப்பா ஃபோட்டோ முன்னாடி இந்த இடத்துலையே நீ மண்டி போட்டு உட்காந்து நான் சொல்கிற வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானா. அவளோ இங்கே பாரு இது நடந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒருவேளை என்னுடைய அப்பா உன்னுடைய அம்மா அப்பாவோட சாவுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோயே, நானே அவங்கள உங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல அவனும் இது எதையுமே காதலையே வாங்கிக்க மாட்டானா. அவளை அந்த இடத்துலையே விட்டுட்டு வெளியில் போயிடுறான். மறுநாள் காலையிலையும் டிவோர்ஸ் பத்திரத்தை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சைன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்களா. ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்ல ஃபீவராக வேற இருக்கா. சரி நான் இந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா, எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவோ கிடையாது, நீ செத்தா கூட உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறானா. அவளோ சிரிச்சுட்டே அந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றா. அவனும் அதை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் மயங்கி அந்த இடத்துல விழுந்துடுறாள். வேலைக்காரங்களோ உங்களுடைய ஒய்ஃப் ரொம்ப ஃபீவரால் துடிச்சிட்டு இருக்காங்க, இப்படியே விட்டோம்னா அவங்க இந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல அவனும் வீட்டில் அவள் ஒன்றும் சாக வேணாம், அதனால் அவளை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடி கார்ட்ஸை அனுப்பிச்சு விட்டுனான். ஒருவேளை அவள் இறந்தா கூட யாரும் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட ஹாஸ்பிட்டலில் வயிற்றுல குழந்தையோட நம்மளுடைய ஹீரோயின் ரொம்பவுமே ஃபீவரால் துடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த சிட்டிலேயே நம்ம ஹீரோவை விட ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி இருக்குமா, அந்த ஷா ஃபேமிலியோட பையன் நம்மளுடைய ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஹீரோயினை அவங்க ஃபேமிலியிலேருந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி மிஸ் ஆன பொண்ணை தான் நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவை கொலை பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் அடாப்ட் பண்ணி வளர்த்துருப்பான். அந்த மாதிரி தத்தெடுத்த பொண்ணை தான் நம்மளுடைய ஹீரோவும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருப்பான். இப்போ அந்த ஷா ஃபேமிலியோட தாத்தாவோ 20 வருஷமாக தன்னுடைய பேத்தியை தேடி இப்போ தான் அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க விஷயம் தெரிஞ்சு அவளை கூட்டிகிட்டு வரதுக்காக தன்னுடைய பேர் அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. இப்போ தன்னுடைய பேரனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவளுடைய பேர் நோரா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவனும்
அவனும் தாத்தா நேற்று ராத்திரிலேருந்து ஒரு 1000 தடவை சொல்லிட்டீங்க, நான் என்னுடைய தங்கச்சியை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானா. இன்னொரு பக்கம் அந்த ஷா ஃபேமிலியில் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவருடைய பையன் ஒரு வேலைக்காரியோடு சேர்ந்து இருந்திருப்பான். அதனால அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருப்பாளா. இருந்தாலும் தாத்தாவும் அவங்க மொத்த குடும்பமும் வேலைக்காரிக்கு பிறந்த பொண்ணு அப்படின்றதுனால அவங்க அம்மாவையும் அவளையும் ஏற்றுக்கவே மாட்டாங்களே. இப்போ என்ன பண்ணுறான்னா, அவள் தான் பொண்ணை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் அட்மிட் ஆயிருப்பா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோயினை இப்போ ஏதாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு தான் அடுத்து அந்த குடும்பத்துக்கு ஒரே பெண் வாரிசு அப்படின்றனால நம்மளோட ஹீரோயினை அவன் அண்ணன் பார்க்கறதுக்குள்ள அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. அதே டயத்தில் நம்மளோட ஹீரோவுக்கோ நம்மளோட ஹீரோயின் அந்த கொலையாளியோட பொண்ணு கிடையாது, தத்து பொண்ணு தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சு ஒருவேளை அவள் உண்மையை தான் சொல்லியிருந்திருப்பா போல இருக்கு, நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்துல நம்மளோட ஹீரோயினை காணோம். அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்களும் அவங்களுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்மளோட ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்கிறீங்க, ஒரு ஃபீவரில் பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்களோட ஃபீவர் அதிகமாக இருந்ததா, அதனால காப்பாற்ற முடியல, ஒரே கல்லறையில் 2 உயிர்களை புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்கிறீங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்களா. இதை கேட்டுட்டு நம்மளோட ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறான். என்னுடைய ஒய்ஃப் இறந்து போயிருக்கா, என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எப்படி அவளுடைய பாடியை அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடி கார்டோ காலையில் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் வாங்கும் போது நீங்கள் தானே அவள் இறந்தாலும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, வேறு எதுவுமே பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஹீரோ அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஷா குரூப்பை சேர்ந்து அந்த பணக்கார அண்ணே தன்னுடைய தங்கச்சியான நம்மளோட ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிருந்திருப்பான். யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுடைய தங்கச்சி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருந்திருப்பானா. இன்னொரு பக்கம் பாட்டியோ வீட்டில் தவறி விழுந்து தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் நம்மளோட ஹீரோவுக்கு கிடைக்கிது. உடனே அவங்கள பார்க்கறதுக்காக பதறி அடித்து ஓடுறான்னா, அதே நேரம் அந்த வேலைக்காரியும் அப்புறம் அவளுடைய பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய ஹீரோயினை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அவர் இருக்கக்கூடிய ரூம்குள்ளே நுழையிறேன்னு சொல்லிட்டு மாற்றி பாட்டி அட்மிட் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. பாட்டியும் அந்த வேலைக்காரியோட பொண்ணை பார்த்துட்டு, தலையில் அடிபட்டிருக்கும் இல்லையா வயசானவங்க, அதனால நம்ம ஹீரோயினோட முகம் மறந்து போயிடுமா, அவள் தான் தன்னுடைய பேரனோட ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிட்டு, நீ வந்துட்டியா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லியோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன்றாங்க. அவளோ, நான் ரூம் மாற்றி வந்துட்டேன், என்னை விடுங்க, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன இப்படி பேசுகிற, இன்னைக்கு காலையில் நீயும் என்னுடைய பேரனும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது, மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகி போய் நின்றுட்டு இருக்கு. என்னுடைய பேரே ஷீஹான் ரொம்ப நல்லவன் நோரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்டுட்டு அவ்வளோ ஷாக் ஆயிரு. என்னது நோராவா, நான் தேடி வந்தவளை பற்றி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்களோ, அவன் இந்த சிட்டிலேயே பணக்காரனான ஷீஹானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வந்துடுறானா. அவனை பார்த்தோன்னே பாட்டியோ, நீங்கள் 2 பேரும் எந்த விதத்துலையும் டிவோர்ஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியோட கையை பிடிச்சி நம்ம ஹீரோட கையோட சேர்த்து வச்சிடுறாங்க. அவனும், பாட்டி நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்க வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் பாட்டியோ ஒத்துக்கவே மாட்டுறாங்க. சரி பாட்டி, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு, என்னுடைய ஒய்ஃபோட நேம் நோரா, அவங்க இறந்துட்டாங்க, பாட்டி அவங்களுக்கு பதிலாக உங்களை என்னோட ஒய்ஃப்னு நினச்சிட்டாங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இதை கேட்டுட்டு நம்மளோட அந்த வில்லி இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடா. என்னது நோரா இறந்து போயிட்டாளா, என்னடா இது, கடவுள் நம்ம பக்கம் இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல, பாட்டிக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை என்னை மறுபடியும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாளா. இப்போ நேரத்தினுடைய அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷீஹான் இப்போ ஒய்ஃப் இல்லாமல் தனியாக இருக்கான் இல்லையா, பாட்டி ஆசைப்பட்டாங்கன்னா மறுபடியும் என்னை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஷா குரூப்போட அந்த தாத்தா பேர் இவங்களாம் என்னை ஏற்றுக்கலைன்னா என்ன, இந்த ஷீஹான் மூலமாக நான் பெரிய பணக்காரி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவோ, உண்மைதான், இது மூலமாக அந்த ஷா குரூப்புக்கு நம்ம செருப்படி கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினா கண்ணை திறந்து பார்த்தா வேற ஒரு வீட்டில் இருக்கா. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய அவளுடைய பிரதரோ உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவ்வளோ ஷாக் ஆயிடுறாளா. இப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய தாத்தாவோ, ஆமாம்மா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஷா குரூப்பில் இருந்து நீ காணாமல் போயிட்ட, அப்போ இருந்து உன்னை நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் உன்னுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் உன்னை தத்தெடுத்து வளர்த்த விஷயம் தெரிஞ்சு இப்போ உன்னை எங்ககிட்டயே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாளா. பக்கம் இந்த மாதிரி ஒரு அன்பான ஃபேமிலி நமக்கு கிடைச்சதை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. தாத்தாவோ, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க,
இருக்க, இது வந்து நீயா விருப்பப்பட்டு இருக்கியா இல்லை யாராவது உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோயினும் கிடையாது, நான் விருப்பப்பட்டு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த குழந்தைய பெற்றுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரா. இன்னொரு பக்கம் இந்த வேலைக்காரி அப்புறம் அவளுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோ நம்மளோட ஹீரோயின் இறந்து போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால நேராக அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு, இங்கே பாரு அவங்களுடைய பேத்தியை இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தாங்க, அவள் வந்து இறந்து போயிட்டா, இனிமேல் வந்துட்டு அந்த தாத்தா வந்துட்டு வேற வழி இல்லாமல் ஒன்று தான் ஏற்றுக்கிட்டா ஆகணுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அந்த இடத்துல அவர் ஒரு காஸ்ட்லியான நெக்லஸை தன்னுடைய பேத்திக்காக வாங்கி வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே அந்த அம்மாவோ இந்த நெக்லஸ் யாருக்கு, என்னுடைய பொண்ணுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவருக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. வாயை மூடு, யார் உங்களை முதல்ல உள்ளுக்குள்ளே விட்டது அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டுட்டு இருக்காரா. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பொண்ணுக்கா வந்து இந்த நெக்லஸு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்து என்னுடைய பேத்திக்காக அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் வந்து ஷாக் ஆகிடுதா. உங்கள் பேத்தி வந்து இறந்துட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்ல அவருக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. அங்கே இருக்கக்கூடிய பாடி கார்டை விட்டு கண்ணத்துலேயே ஓங்கி ஒரு அறையை விடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கண்ணத்துலேயே ஓங்கி ஒரு அறையை விட்டுடுறாங்களா. அந்த அம்மாவும் ஷாக் ஆகிடுது. யார் சொன்னால் என் பேத்தி இறந்துட்டான்னு சொல்லிட்டு முதல்ல இவங்க 2 பேத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்ல இப்படியோட பொண்ணும் வந்துட்டு இதுக்காக எங்களை இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறீங்க, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு 2 வெளியில் ஓடி போயிடுதுங்க.